ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேரிஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒருத்தரும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. நான் என்னோட மெத்தடை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக பாதாம் பிசினோட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் நல்லா ஊறினதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடும். நான் கலர் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜில் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சுகர் பழையபடியே கட்டி ஆகிடும். அதனால சூடான தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது ஊற்றும் போது பயங்கரமாக தெரிச்சு வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் எடுத்துட்டு அதை நல்லா கொதித்து வந்ததும் இதில் அன்ஸ்வீட்டன் கோவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இது எல்லாம் நல்லா கரைகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண கோவா எல்லாமே நல்லா கரைஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்லேருந்து ஒரு பாதி அளவு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ஸ்வீட்னஸ் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி இதை ஃப்ரீசரில் ஒரு 4 to 5 hours வச்சுருங்க. இதே உங்களுக்கு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை பால் ஏடுக்கு பதிலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 4 to 5 hours மட்டும் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத பால் சேர்த்து அதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற கேரமல் சிரப்பையும் இதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கேரமல் சிரப் மட்டும் தனியாக மேலே ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஜிகர்தண்டாவை கிளாஸில் அசம்பிள் பண்ணிடலாம். நான் 4 to 5 hours மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்ததுனால இது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப்பை கொஞ்சமாக கார்னிஷிங்காக சைடில் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட் இதில் நம்ம ரெடி பண்ண பாதாம் பிசின் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண க்ரீமை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் வேணும்னா அதே க்ரீமு இல்லைன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் கூட தனியாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப்பை மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க ரொம்பவே டேஸ்டியான மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.